தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. ஜூலை மாதம் 29ஆம் தேதி புனித மார்த்தா விழா. இயேசுவை அன்பு செய்த, இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட ஒரு உன்னதமான புனிதனுடைய விழாவை இந்த நாளிலே சிறப்பிக்க தாய் திருச்சபை அழைப்பு விடுக்கின்றது. மார்த்தாவின் விழாவாக இருந்த இந்த நாளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித மார்த்தா, மரியா, லாசர், இயேசுவின் அன்பர் விழாவாக கொண்டாட அழைப்பு விடுத்திருக்கின்றார். இது இந்த விழாவை சிறப்பிக்கின்ற இந்த ஆசீர்வாதம் மிகுந்த நாளிலே நாமும் மார்த்தாவை போல இயேசுவை அன்பு செய்பவர்களாக, இயேசுவால் அன்பு செய்யப்படுபவர்களாக, மேலும் நம்முடைய குடும்பம் முழுவதுமாக இயேசுவின் அன்பர்கள் நிறைந்திருக்கின்ற இல்லமாக மாறிட அருள் வேண்டுவோம். அன்பு சகோதரமே, மார்த்தாள் என்று சொன்னவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது லூக்கா புத்தகம் 10:38 42 வரை இருக்கின்ற வசனங்களிலே மார்த்தாள் பலவற்றை பற்றி பரபரப்பாக கவலையோடு இருந்தால் இயேசுவிடம் முறையிட்டாள் என்று சொல்லப்பட்டதாகத்தான் இருக்கும். இந்த மார்த்தாவுடைய திருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில புனித மார்த்தாவை போல வாழ மார்த்தாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வாழ்க்கை பாடங்கள் என்ன என்ன என்பதை பற்றி இந்த நாளிலே சிறிது சிந்தித்து பார்ப்போம். மார்த்தாவிடம் காணப்பட்ட முதல் குணம் என்னவென்றால் இயேசுவால் அன்பு செய்யப்பட்டவர். யோவான் புத்தகம் 11:5 படிக்கின்ற பொழுது பெத்தானியாவில் ஒரு குடும்பம் இருந்தது. லாசர், மார்த்தா, மரியா இவர்கள் மீது இயேசு அன்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட உள்ளமாக மார்த்தாளுடைய வாழ்வு இருந்தது. யோவான் புத்தகம் 14:21 படிக்கின்ற பொழுது இயேசு இவ்வாறு சொல்லுவார், என் கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள் என் மேல் அன்பு கொண்டுள்ளனர், நானும் அவர்கள் மேல் அன்பு கொண்டு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கின்றார். ஆண்டவருடைய அன்பை பெற்ற மார்த்தாள் இயேசுனுடைய வெளிப்பாட்டையும் கண்டவளாக இருந்திருக்க வேண்டும். முதல் பாடம், இயேசுவின் அன்பர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும். அப்படி என்றால் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக, இயேசுவை புன்முறுவலோடு இன்முகத்தோடு தன் இல்லத்திற்கு வரவேற்றார். இயேசு ஒரு முறை அல்ல, எப்போதெல்லாம் அவர் எருசலேமுக்கு சென்றாரோ அப்படி செல்கின்ற பாதைகளிலே பெத்தானியாவில் இருக்கின்ற லாசருடைய இல்லத்திலே சென்று தங்குவது வழக்கமாக இருந்தது. எத்துணை முறை வந்தாலும் இன்முகத்தோடு புன்முறுவலோடு இயேசுவை தன் இல்லத்திலே வரவேற்கின்ற ஒரு குணம் மார்த்தாவிடம் இருந்தது. அன்பு சகோதரமே, இயேசுவை நம்முள்ளத்திலே எத்தகைய ஒரு வாஞ்சையோடு வரவேற்கின்றோம். நற்கருணை வடிவிலே, இறை வார்த்தை வடிவிலே இறைவன் நம்மை தேடி வருகின்ற பொழுது வருகின்ற ஆண்டவரை எத்தகைய மனநிலையோடு வரவேற்கின்றோம். நம்முடைய உள்ளம், நம்முடைய வாழ்வு அதற்காக தயாரிக்கப்பட்டதாக, இயேசுவே உனக்காய் என் உள்ளம் ஏங்கி காத்து கொண்டிருக்கின்ற என்கின்ற அந்த வாஞ்சையோடு இயேசுவை வரவேற்கின்ற மனப்பாங்கு நம்மிடம் இருக்கின்றதா? மூன்றாவதாக, இயேசுவின் தேவைகளை நிறைவேற்றுபவராக மார்த்தாள் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவுக்கு என்ன செய்ய வேண்டும், இயேசுவுக்கு எதை பிடிக்கும், அவரை எப்படி திருப்திப்படுத்துவது என்கின்ற அந்த கண்ணோட்டம் மட்டுமே மார்த்தாவுக்கு இருந்தது. தன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்ற, தன் உள்ளத்தை தேடி வந்திருக்கின்ற இயேசுவுக்கு நான் என்ன செய்வது, எப்படி அவருடைய வருகையை சிறப்பானதாக மாற்றுவது என்கின்ற அந்த ஒரு கண்ணோட்டம். என்னிடம் இருப்பதை கொண்டு, என் குடும்ப சூழ்நிலையை கொண்டு, எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை கொண்டு நான் எப்படி ஆண்டவரை திருப்திப்படுத்துவது என்கின்ற அந்த ஒரு மனப்பக்குவம் இயேசு நற்கருணை வடிவிலே நம்மை தேடி வருகின்ற பொழுது நாம் இந்த மனப்பாங்கோடு இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றோமா? என்னில் வருகின்ற இயேசுவை, என்னில் தங்க வருகின்ற இயேசுவை என்னில் தங்க வைப்பதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கேன்? அவருக்கு விருப்பமானதை செய்ய, அவருக்கு பிடித்ததை செய்ய, அவர் நேசிப்பதை செய்ய நான் எனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க மார்த்தாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எத்தனையோ நேரங்களிலே பாவ நிலையிலேயே
எல்லா விதமான அழுக்குகள் மத்தியிலேயே ஒரு சீரற்ற இருளடைந்த உள்ளத்திலேயே நம் ஆண்டவரை குடிவைக்க நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மை தேடி வருகின்ற ஆண்டவருக்கு நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில்லை, நம் உள்ளத்தை தயாரிப்பதில்லை. பாவசங்கிற அருட்சாதனுக்கு நம்மை நல்ல முறையில் தயாரித்து நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அந்த இடத்திலே குடிவைக்க நாம் மறந்து போகின்றோம். மார்த்தாள் சொல்லிக் கொடுக்கின்ற அடுத்த பாடம், இயேசுவுக்கு விருப்பமானதை எப்படி நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க. நான்காவதாக, வெளிப்படையான தன்மை, ஒளிவு மறைவற்ற தன்மை மார்த்தாவிடம் காணப்பட்டது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற மனப்பாங்கு மார்த்தாவிடம் இல்லை. படபடவென்று தன் உள்ளத்தில் தோன்று அனைத்தையும் கொட்டி விடுகின்ற மனப்பாங்கு தான் மார்த்தாவிடம் இருந்தது. அதைத்தான் நற்செய்தியில் நாம் படிக்கின்ற பொழுது மார்த்தாள் சொல்லுவார், தன் சகோதரர் தனக்கு உதவி செய்யவில்லை என்று பார்க்கின்ற பொழுது லூக்கா புத்தகம் 10 அங்கு போய் பொறுமிக் கொண்டிருக்கவில்லை, உள்ளத்திலேயே முணுமுணுத்துக் கொண்டிருக்கவில்லை. இயேசுவிடம் போய் முறையிடுகின்றாள், என் சகோதரி எனக்கு உதவி செய்ய அவளுக்கு சொல்லும் என்று சொல்லி. யோவான் புத்தகம் 11 படிக்கின்ற பொழுது லாசர் இறந்த பொழுது இயேசு இல்லை, இயேசு வருகின்ற பொழுது ஓடி போய் மார்த்தாள் சொல்லுகின்றார், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரர் இறந்து இருக்க மாட்டார், இப்போது கூட நீ கேட்பதையெல்லாம் கடவுள் உனக்கு செய்வார் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே இயேசு கல்லறைக்கு நின்று கொண்டிருக்கின்ற பொழுது 11:39 ஆண்டவரே அவன் இறந்து 4 நாள் ஆயிற்று, நாற்றம் எடுக்குமே. எந்தவித ஒளிவு மரம் இல்லை, வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு மனப்பக்குவம். அன்பு சகோதரமே, நம்மை நாம் யோசித்து பார்ப்போம். என்னிடம் இந்த ஒளிவு மறைவற்ற தன்மை இருக்கின்றதா? வெளிப்படையாக பேசுகின்ற குணம் என்னிடம் இருக்கின்றதா? அல்லது உள்ளொன்று வைத்து மறைமுகமாக பேசி போலியான முகத்திரைகளை என்னை வைத்துக் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? அந்த முகத்திரைகளை உடைத்து போட இன்றைய நற்செய்தியின் வழியாக, மார்த்தா வழியாக கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஐந்தாவதாக, அனைத்தையும் ஆதங்கத்தையும் ஆண்டவரிடம் கொட்டி விடுவது. ஆண்டவருடைய பாதத்திலே அங்க போய் மார்த்தாள் மரியாவை எந்திரித்து வா என்று சொல்லி மரியாவை அதட்டவில்லை. மாறாக மார்த்தாள் யாரிடம் பேசுகின்றாள்? ஆண்டவரிடம் பேசுகின்றாள். நம் வாழ்விலே குறைபாடு உள்ள மனிதர்கள் இருக்கின்றார்கள், நம்மிடம் குறைபாடுகள் இருக்கின்றன. நம்மை சூழ்ந்து எத்தனையோ வேதனைகளும் எத்தனையோ வருத்தங்களும் நம் மனத்திற்கு பிடிக்காத காரியம் நிறைந்து கொண்டிருக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற பொழுது நாம் முணுமுணுத்து கொண்டு அந்த காரியங்களை சாடுபவர்களாக இருக்கின்றோமா? அந்த காரியங்களை செய்கின்ற மனிதர்களை சாடுகின்றவர்களாக இருக்கின்றோமா? மாறாக ஆண்டவர் பாதத்திலே கொட்டி அவர்களுக்காக பரிந்து பேசுபவர்களாக, மன்றாடுபவர்களாக இருக்கின்றோமா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். ஆறாவதாக, மார்த்தாவிடம் காணப்பட்ட நம்பிக்கை. ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், இப்போது கூட நீ கேட்பதையெல்லாம் கடவுள் கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு இயேசு மீது நம்பிக்கை வைத்திருந்தால் பாருங்கள். ஆண்டவர் என்னோடு இருந்திருந்தாரே என்றால், என் அன்பர் என்னோடு இருந்திருந்தாரே என்றால் இந்த துன்பம் எனக்கு நேரிட்டிருக்காது, இந்த துயரம் என்னை மேற்கொண்டு இருக்காது, இந்த வேதனை எனக்கு இருந்திருக்காது, இந்த அழுகையும் கண்ணீரும் எனக்கு இருந்திருக்காது. ஆனாலும் இப்போதும் அதை இயேசு மாற்றி போடுவார் என்கின்ற நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையிலே இத்தகைய ஆழமான விசுவாசம் நம்மிடம் இருக்கின்றதா? இயேசுவே நீ என் வாழ்வில் இருந்தீர் என்றால் எல்லாம் எனக்கு சாதகமாக அமையும். பவுலடியார் தன் திருமுகத்திலே சொல்வதை போல, ஆண்டவரின் சார்பாக இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிற பொழுது எனக்கு எதிராக நிற்பவன் யார் என்று சொல்லுவாரே, அதை போல நம் வாழ்விலே ஆழமான விசுவாசம் நம்மிடம் இருக்கின்றதா? நாம் கேட்பதையெல்லாம், இயேசு கேட்பதையெல்லாம் நம் வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு நமக்காக பரிந்து பேசி பெற்றுக் கொடுப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையும் நம்மிடம் இருக்கின்றதா? இரண்டாவது நிலை, உயிர்த்தெழுதலை பற்றி மார்த்தா வைத்திருந்த நம்பிக்கை. உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது மார்த்தாள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? எல்லோரும் உயிர்த்தெழுகின்ற பொழுது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். எப்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார்? இயேசு இறந்து உயிர்த்தெழுவதற்கு முன்னால். நாம் எல்லாம் இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு திருத்தூதர்கள் பவுலடியார் போதனையின் வழியாக உயிர்த்தெழுதல் உண்டு என்கின்ற அந்த நம்பிக்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே மார்த்தாள் நம்பினாள், உயிர்த்தெழுதல் உண்டு என்று, நிலை வாழ்வு உண்டு என்று சொல்லி நம்பினாள். அதை தன் வார்த்தையாக வெளிப்படுத்துகின்றார். உயிர்த்தெழுதல் மீது, நிலை வாழ்வின் மீது அவள் வைத்திருந்த நம்பிக்கை. இந்த உலகிலே நல்லவர்களாக, இயேசுவின் அன்பர்களாக வாழ்பவர்கள் நிச்சயமாக நிலை வாழ்விற்கு சொந்தமாக உயிர்த்தெழுவார்கள் என்கின்ற அந்த மறுவாழ்வை பற்றிய உறுதி மார்த்தாவிடம் இருந்ததை போல நம்மிடமும் இருக்கின்றதா? நம்பிக்கையின் மூன்றாவது நிலை பார்க்கின்ற பொழுது, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்வன் இறப்பினும் வாழ்வான், இதை நீ நம்புகின்றாயா என்று சொல்லி இயேசு கேட்கின்ற பொழுது மார்த்தாவுடைய பதில் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஆம் ஆண்டவரே, நான் நம்புகிறேன், நீரே மெசியா,
நீரே ஆண்டவர், நீரே இறைமகன், நீரே வரவிருப்பவர் என்பதை நான் நம்புகின்றேன் என்று சொல்லி தன் நம்பிக்கை வெளிப்படுத்துகின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே இத்தகைய விசுவாசம் இருக்கின்றதா? இந்த ஆழமான அசைக்க முடியாத உறுதி நம்மிடம் இருக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.